வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவையில் உந்துமதகளித்தன் என்கிற 18வது பாசுரம் தலை சிறந்த பாசுரானுபவம். இன்று இப்பாசுரமானது 18 அத்தியாயம் கொண்ட கீதையின் சாரமாகவும் எம்பெருமானார் உகந்த பாசுரம் என்றதாக இப்பாசுரத்திற்கு இருக்கும் ஏற்றங்கள். இந்த பாசுரத்திலே உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே என நப்பின்ன பிராட்டியை அழைக்கின்றனர். கிருஷ்ணாவதாரத்திலே பெரிய பிராட்டியார் வந்தாலும் கூட நப்பின்ன பிராட்டியினுடையதான அருளில்லை என்றால் கண்ணனுடையதான இருப்பிடத்திற்கு உள்ளே வர முடியாது. ஆகவே கிருஷ்ணாவதாரத்தின் பிரதான மகிழ்ச்சியாயிருக்கும் நப்பின்ன பிராட்டியை ஆண்டாள் இப்பாசுரத்தினாலே குறிப்பிடும் பொழுது நப்பின்னாய் என்பதாக அவருடைய பெயரை நினைக்கின்றார். உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அந்த நப்பின்ன பிராட்டியார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நந்தகோபனுடைய மருமகள் என குறிப்பிட்டு காட்டுகின்றார். நந்தகோபனுடையதான மருமகளாய் பல பேர் இருக்கிறபடியினாலே ஆண்டாள் நப்பின்னாய் என்பதாக நப்பின்னையை இட்டு காட்டுகிறாள். இப்படிப்பட்டதான வந்த ஓடாத தோல்வலியன் என்பதாகவும் அதே போல உந்துமதகளிற்றன் என்பதாகவும் நந்தகோபரை ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். உந்துமதகளிற்றன் நந்தகோபன், ஓடாத தோல்வலியன் நந்தகோபன் எனவும் கொள்ள வேண்டும். ஆக மதமுந்து களிற்றை உடையவன் நந்தகோபன். கோகுலத்துக்கு தலைவனான நந்தகோபனிடத்திலே பசுக்களுடைய கூட்டம் இருந்தால் சரி, ஆனால் யானையினுடைய கூட்டம், மதநீரை பெருகான் என்ற யானையினுடைய கூட்டம் இருக்கின்றன என்பதானது எப்படி பொருந்தும் என்றார். நந்தகோபனுக்கு ஓடாத தோல்வலியன் என்பதான சிறப்பும் புறமுதுகு காட்டி ஓடாது இருக்கக்கூடிய சண்டையில் பெரிய வீரனாயிருப்பவன் என்பதையும் ஆண்டாள் சுட்டி காட்டுகிறாள். நந்தகோபனிடத்திலே பசுக்களோ எருமைகளோ கன்றுகளோ வேண்டியவை இருக்கின்றன என்று சொல்ல வேண்டிய ஆண்டாள் உந்துமதகளிற்றன் என்பதாக அந்த மதம் உந்து களிரையின் விடையவன் என்பதாக குறிப்பிடுவது என்ன காரணத்தினாலோ என்றால் அந்த நந்தகோபனுடைய மகனாயிருக்கும் கண்ணன்தான் அங்கே யானை என்பதாக கொள்ள வேண்டும். யானையும் பகவானும் ஒன்று என்பதற்கு பல குணங்களில் ஒற்றுமையை நாம் யானையினிடத்தும் பகவானிடத்திலேயும் காண்கிறோம். யானைக்கு முதல் யானை எத்தனை தடவை பார்த்தாலும் அழகாயிருக்கும். பகவானும் அப்படியே. யானை தன்னுடைய தலை மீது ஏறக்கூடிய பாகனுக்கு தன் காலை காட்டி மேலே ஏற்றிக்கொள்ளும். அதுபோல பகவான் தன் திருவடியை காட்டி நம்மை தனக்கு சமானமாக ஏற்றிக்கொள்ளுகிறார் என்றார். அதே மாதிரி யானை எத்தனை தடவை குளிப்பாட்டினாலும் புழிய அடைய செய்யும். அதே மாதிரி பகவான் தன் எத்தனை தடவை வேண்டுமானாலும் நம்மோடு கூட வந்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறான் என்றார். யானையினுடைய பாஷை பாகனுக்குத்தான் புரியும், பாகனுடைய பாஷை யானைக்குத்தான் புரியும். அதே மாதிரி பகவானுடைய பாஷை பாகவதர்களுக்கும் பாகவதாளுடைய பாஷை பகவானுக்கும் தான் புரியும். யானை உண்ணும் போது இறைக்கும் சோரை தான் மறுபடியும் எடுத்து வாயில போடாது. அதை கொண்டு பல கோடி எறும்புகள் சாப்பிட்டு உய்யட்டும் என நினைக்கும். அதுபோல பகவானும் தன்னுடைய பிரசாதத்தை பல பேர் ஏற்று அனுபவிக்கட்டும் என நினைப்பான். யானைக்கு இருப்பது ஒரு கை, அது துதிக்கை. பகவானுக்கு இருப்பதும் ஒரே கை, அது கொடுக்கும் கை தவிர வேறு கிடையாது என்பதாக யானையும் பகவானும் குணத்தாலேயும் பண்பாலேயும் சிறப்பாலேயும் ஒத்த குணமுடையவர்கள் ஆகியினாலே யானை ஆண்டாள் ஆண்ட உயர்ந்த நந்தகோபனை குறிப்பிடும் போது உந்துமதகளிற்றன் என்பதாகவும் ஓடாத தோல்வலியன் என்பதாக க்ஷத்ரியனுடைய தர்மத்தை புறமுதுகு காட்டி ஓடாதவன், மார்பிலே புண்பட்ட விழுப்புண்ணை ஏற்கக்கூடியவன் என்பதாகவும் சொல்லுகிறார். அந்த உயர்ந்திருக்கும் நந்தகோபனுக்கு மருமகளாயிருப்பவள் நப்பின்ன பிராட்டியார் என்கிறார். ஒரு பெண்ணுக்கு புகுந்தகம் உயர்ந்ததா, புக்ககம் உயர்ந்ததா,
அல்லது பிறந்தகம் உயர்ந்ததா என்பதாக பழைய காலத்து இலக்கியம் ஒன்று காட்டுகிறது. பிறந்தகத்திலே எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அது தேவையில்லை. புக்ககத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுதான் உயர்ந்தது என பழைய இலக்கியம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. இராமழை பெய்து வீர வீரத்துள் பனைநுகம் கொண்டு யானையேர் பூட்டி வெள்ளி விதை விதைத்து பொன்னே விளையினும் வேண்டேன் பிறந்தகத்தீண்டிய வாழ்வே என்பதாக செங்கேழ் வரகு பசுங்கதிர் கொய்து கன்று காத்து குன்று நுடக்கி ஊடுபதிர் போக்கி முன்னு உதவினோர்க்கு உதவி குப்பை கீரை உப்பின்று வந்தமை ஒன்று விட்டு ஒரு நாள் தின்று கிடப்பினும் நன்றே தோழி நம் கணவன் வாழ்வே என்பதாக பிறந்தகத்தை விட பெண்களுக்கு புக்ககம்தான் தலை சிறந்தது, கணவனுடைய வீடுதான் சிறந்தது என்பதாகவும் நப்பின்னாய் கந்தங்கமிழும் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் எல்லா இடத்திலும் பொழுது புலர்ந்தது என்பதாக கோழிகள் தாங்கள் கூவுகின்றன. அதே மாதிரி மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினிலங்கள் கூவினகான் என்பதாகவும் ஆண்டாள் குறிப்பிடுவது கோழி என்பதனாலே பாகவதர்களையும் குயில் மாதவி பந்தல் என்பதாக குறுக்குத்தி பந்தல் என்பது வேதாந்தம் என்கிற பந்தலிலே குயிலாயிருக்கும் பரமபாகவதர்கள் இருந்து பேசுகிறார்கள் என மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினங்கள் கோவினகான் கண்ணனுக்கும் மருமக உயர்ந்திருக்கும் இந்த நப்பின்ன பிராட்டிக்கும் அதாவது பந்து விளையாட்டு நடக்க அதில் பகவானை தோற்கடித்த பெருமினாலே தன் கையிலே இந்த நப்பின்ன பிராட்டியார் அந்த பந்தை கொண்டு விளங்குகிறாள் என்பதாக அப்படிப்பட்ட இந்த நப்பின்ன பிராட்டியார் செந்தாமரை கையால் சீரார் வழியளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து என்பதாக இப்பாசுரத்திலே அந்த நப்பின்ன பிராட்டி கையிலே வளை ஒலியானது இருக்கிறது. மகிழ்ந்து வந்து திறவாய் வாய் திறவாய் மகிழ்ந்து திறவாய் மகிழ்ந்து வந்து திறவாய் என இப்பாசுரத்திலே அனுபவிக்கிறார். ஆண்டாளுடைய இப்பாசுரத்திலே உயர்ந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானான்னு அந்த ராமானுஷருடையதான சரித்திரமானது அழகாக காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு என்கிறார். அந்த ராமானுஷர் பிட்சைக்காக வரக்கூடிய காலத்திலே அந்த பெரிய நம்பிகளுடைய வீட்டின் உள்ளே பெரிய நம்பியும் அவருடைய பெண்ணும் மத்துடாயும் இருக்க அப்பொழுது ராமானுஷர் திருப்பாவையை ஓதிக்கொண்டு திருவடியே பிட்சைக்கு வரும் காலத்தில் பெரிய நம்பிகள் தன்னுடைய பெண்ணான அத்துடாயை கூப்பிட்டு பாஷ்யக்காரருக்கு ராமானுஜருக்கு பிக்ஷையை சமர்ப்பித்துட்டு வா என்பதாக சொல்ல இவள் அப்பொழுது கதவை திறக்க அவளுடைய கையில் இருக்கும் வளையல் ஒலிக்க இந்த சப்தத்தை கேட்ட ராமானுஜர் திருப்பாவையை அர்த்தானுசந்தானத்தோடு ஓதி வருகிறார். ஆகையினாலே அந்த பாவையினுடைய சித்திரமானது அப்படியே அவர் கண்ணிலே இருந்தபடியே அந்த பாவையினுடையதான நிலையை கண்டு அவள்தான் பின்ன பிராட்டி என்று அந்த அத்துழாயை நினைத்து கீழே விழுந்தார். இதை கண்டு அந்த பெண் போய் தகப்பனிடத்திலே என்னடகிலே மோகித்தார் இவர் என்ன குறிப்பிட்ட காலத்தில் அது இல்ல உந்துமதுகளித்தன் பாசுரானுபவமோ என்பதாக அந்த பெண்ணனுடையதான தகப்பன் எடுத்து சொல்லி இப்பாசுரத்தை ஆண்டாள் தலை கட்டுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.